சார் இப்போ கிரிமினல் ப்ரொசீஜர் கோடில் ஆர்டர் ஃபார் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஒய்ஃப்ஸ் அண்ட் சில்ட்ரன்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், இது மட்டும் இல்லை, நம்ம இதோட தொடர்ச்சியாக உள்ள மற்ற விஷயங்களும் பார்க்கலாம். நம்ம சிஆர்பிசியை பார்த்துட்டு அங்கே போய் கம்பேரிஷன் போவோமா, இல்லாட்டா கம்பேரிஷனுக்கு போயிட்டு சிஆர்பிசிக்கு வரணுமா சொல்லுங்க. சிஆர்பிசி மட்டும் இல்லை, வேறையும் 4 எப்படி பார்த்தா கன்வீனியன்ட்டா இருக்கும் அப்படி பார்க்கலாம் சார். சரி, முதல்ல சிஆர்பிசியை முடிச்சிருவோம். முடிச்சுட்டு சிஆர்பிசியில் சொல்லக்கூடிய அதே மெயின்டெனன்ஸு டொமஸ்டிக் வயலன்ஸில் வருது, அடாப்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆக்டில் வருது, ஹிந்து மேரேஜ் ஆக்டில் வருது. அது என்னால் எப்படி வருதுங்கிறது ஒரு ரீசெண்டாக ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது, அதை நான் அனுப்பி கொடுத்துருந்தேன். அதை வச்சு பார்க்கலாம். முதல்ல சிஆர்பிசியை முடிச்சிடலாம். சிஆர்பிசியை பார்ப்போம் என்ன சொல்லுது சிஆர்பிசியில். கிரிமினல் ப்ரொசீஜர் கோடில் இதை ஏன் கொண்டு வந்தாங்கங்கிறது ஒரு விஷயம். கிரிமினல் தானே விஷயங்கள், இதை ஏன் இந்த ஒரு செக்ஷன் மட்டும் தனியாக எது கூடயும் ஒட்டாமல் குடும்ப விவகாரத்தை கொண்டு வந்து வச்சுருக்காங்க. அது எதனாலன்னா, ஒரு மனைவியை ஒருத்தன் கவனிக்கலைன்னா அது ரொம்ப கிரிமினல் விஷயம் அப்படின்னு நினைக்காங்க அப்படிங்க கூட சொல்லலாம். அதைத்தான் ஜட்ஜ்மெண்ட்லேயும் சொல்லுதாங்க. இதுக்கு என்ன ரீசனிங் கொடுக்காங்கன்னா, இது வந்தது எப்போ வந்தது பின்னால் ஆர்டிக்கிள் 15 கிளாஸ் 3ல் ஸ்பெஷல் ப்ரொவிஷன் ஃபார் உமன்ஸ் அண்ட் சில்ட்ரன்ஸு வச்சுக்கிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. 39 பிரின்சிபல்ஸ் பாலிசி டு பி ஃபாலோட் பை த ஸ்டேட்டு. பெண்களுக்காக சில சட்டங்களை நீங்கள் வச்சுக்கிடலாம், பெண்கள் குழந்தைகளுக்காக, அந்த வகையில் வருது. அதனால் இது கான்ஸ்டியூஷனலி வேலிட் அப்படின்னு வருது. 125 என்ன சொல்லுதுன்னா, ஆர்டர் ஃபார் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஒய்ஃப்ஸ் அண்ட் சில்ட்ரன் அண்ட் பேரண்ட்ஸ். The magistrate can order for payment of maintenance. நீ ஒரு ஆளுக்கு மெயின்டெனன்ஸ் கொடுன்னு சொல்லலாம், யார் மேஜிஸ்ட்ரேட். இஃப் இட் இஸ் ப்ரூவ்ட் தட் சச் பர்சன் ஹேவிங் சஃபிஷியன்ட் மீன்ஸ், கண்டிஷன் நாங்கள் வச்சாச்சு. இஃப் இட் இஸ் ப்ரூவ்ட் தட் சச் பர்சன், அந்த மனுஷன் சஃபிஷியன்ட் மீன்ஸ் வச்சுருக்காருன்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அப்போது ஃபஸ்ட்டு கண்டிஷன், he should have a sufficient means. Second condition, neglects or refuses to maintain. அவர் வேணுமேனே அதை முடியாதுன்னு சொல்லிட்டார், இல்லாட்டா அதை கண்டுக்காமல் போயிட்டார். நெக்லெக்ட், ஒதுக்கி தள்ளிட்டார். அப்பா வேண்டாம், அம்மா வேண்டாம், வயசாயிட்டு ஒதுக்கி தள்ளிட்டார். மனைவி வேண்டாம், இல்லை பிள்ளைகள் வேண்டாம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு உத்தரவு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம இதில் பார்க்கக்கூடிய விஷயங்களில் என்ன பார்த்துருக்கோம், இப்போ ஒரு சென்டென்ஸில் பாதி தான் படிச்சிருக்கோம். மேஜிஸ்ட்ரேட் கேன் ஆர்டர் பேமெண்ட் ஆஃப் மெயின்டெனன்ஸ் இஃப் இட் இஸ் ப்ரூவ்ட் சச் பர்சன் ஹேவிங் சஃபிஷியன்ட் மீன்ஸ் நெக்லெக்ட்ஸ் ஆர் ரெஃப்யூசஸ் டு மெயின்டைன். அப்போ இனி யார் அவர் மெயின்டைன் பண்ணாமல் விட்டுட்டாரு அப்படிங்கிறதுக்கு சொல்லணும். ஹிஸ் ஒய்ஃப் அனேபிள் டு மெயின்டைன் ஹர் செல்ஃப், அவருடைய மனைவி unable to maintain herself. இவன் 20,000 ரூபா சம்பளம் வாங்குதான், மனைவி 1,00,000 ரூபா சம்பளம் வாங்குதுன்னா அவன்கிட்ட போய் மெயின்டெனன்ஸ் கேட்டு நிற்காதா? unable to maintain herself. ரெண்டாவது, legitimate and illegitimate minor child, whether married or not, unable to maintain itself. ரெண்டு பேரையும் சேர்த்துட்டாங்க, legitimate illegitimate. கணவனும் மனைவியும் சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்ட திருமணத்தில் பிறந்த பிள்ளைகள் லெஜிட்டிமேட்டு, சட்டத்தில் அங்கீகரிக்கப்படாத திருமணத்தில் பிறந்தது இல்லெஜிட்டிமேட். ஒருத்தர் முதல் மனைவி இருக்கையிலேயே 2வது மனைவியை திருமணம் பண்ணிக்கிட்டான். அப்படி திருமணம் பண்ணிவிட்டு அவனுக்கு குழந்தை பிறகு அந்த குழந்தை ஒரு பாவம் பண்ணலை, தப்பு பண்ணது அவனும் அவனுடைய அம்மாவும். ஒரு மனைவி இருக்கையிலேயே 2வது திருமணம் பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கிறது அப்பா செய்த தப்பு. ஒரு மனைவி இருக்கையிலே நான் 2வது மனைவியாக உனக்கு வாரேன்னு அம்மா கூட போனாங்க, அவங்க 2 பேரும் பண்ண தப்புக்கு பிள்ளை என்ன செய்யும்? அதனால் எல்லா வகையிலையும் பார்த்தீங்கன்னா லெஜிட்டிமேட்டு இல்லெஜிட்டிமேட்டு பிள்ளைகளை சட்டம் வேறுபடுத்தி பார்ப்பதில்லை. லெஜிட்டிமேட் இல்லெஜிட்டிமேட், அவன் மைனராக இருக்கணும். திருமணம் ஆகிருக்கலாம், ஆகாமல் இருக்கலாம், மைனராக இருக்க வரைக்கும் உனக்கு தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி திருமணம் ஆகுத வரைக்கும் அவருக்கு பொறுப்புன்னு கொடுத்துருக்காங்க. அனேபிள் டு மெயின்டைன், லெஜிட்டிமேட்டாக இருக்கலாம், இல்லெஜிட்டிமேட்டாக இருக்கலாம்.
அடுத்தது legitimate illegitimate child not being a married daughter who has attained majority where such a child is by reason of any physical mental abnormality or injury unable to maintain. நம்ம மனைவியை பார்த்தோம். ரெண்டாவது மைனராக இருக்க மகனோ மகளோ அவங்க கல்யாணம் ஆனாலும் ஆகலைன்னாலும் லெஜிட்டிமேட்டாக இருந்தாலும் இல்லெஜிட்டிமேட்டாக இருந்தாலும் கொடுக்கணும்னு பார்த்துருக்கோம். லெஜிட்டிமேட் இல்லெஜிட்டிமேட் மைனர் வெதர் மேரிட் ஆர் நாட். இதில் லெஜிட்டிமேட் இல்லெஜிட்டிமேட் சைல்டு அதில் நாட் பீயிங் எ மேரிட் டாட்டரை நாங்கள் சேர்க்கலை. ஹூ ஹாஸ் அட்டைன்டு மெஜாரிட்டி 18 வயசு ஆயிட்டு ஆனால் பை ரீசன் ஆஃப் ஃபிசிக்கல் ஆர் மென்டல் அப்நார்மலிட்டி ஆர் இன்ஜுரி அனேபிள் டு மெயின்டைன். மன வளர்ச்சி இல்லாத ஒரு குழந்தை 18 வயசு ஆகிட்டு 20 வயசு ஆகுது 25 வயசு ஆகுதுனாலும் தன்னைத்தானே கவனித்து கொள்ள முடியாது இருந்தால் வயசு ஒரு பிரச்சனை இல்லை. 18 வயசு ஆகிட்டு உனக்கு ஒன்றும் தர முடியாதுன்னு அப்பா சொல்ல முடியாது. இந்த மாதிரி ஒரு சைல்டு லெஜிட்டிமேட் இல்லெஜிட்டிமேட். இதில் அந்த மாதிரி இருந்ததுன்னா ஒருத்தன் கல்யாணம் ஆகிட்டுனா அவருடைய உடல் காரணம் மனம் காரணம் அவர்களை கவனித்து கொள்ள முடியலைன்னா புருஷன் கவனிச்சுக்கிட்டோம், அப்பா கவனிக்க வேண்டாம் அப்படிங்கிற ரீதியில் நாட் பீயிங் எ மேரிட் டாட்டர். 18 வயசு ஆகியிருந்தாலும் உடலாலோ மனத்தாலோ தன்னைத்தானே கவனித்து கொள்ள முடியவில்லை என்றால் கல்யாணம் ஆகியிருந்தால் ஒதுக்கிடு, கல்யாணம் ஆகலைன்னா கவனிக்கணும். ஹிஸ் ஃபாதர் ஆர் மதர் அனேபிள் டு மெயின்டைன் ஹிம்செல்ஃப். இதுதான் பேசிக். மனைவி. ரெண்டாவது லெஜிட்டிமேட் இல்லெஜிட்டிமேட் மைனர் சன் ஆர் டாட்டர். கல்யாணம் ஆனாலும் ஆகலைன்னாலும் 18 வயசு வரைக்கும் அப்பாவுக்கு கடமை இருக்குது. அடுத்தது லெஜிட்டிமேட் இல்லெஜிட்டிமேட் 18 வயசு ஆன பிறகும் உடல் மனம் காரணமாக தன்னை கவனித்து கொள்ள முடியவில்லை என்றால் அப்படின்னு ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டு கல்யாணம் ஆன பெண்களை ஒதுக்கிட்டாங்க. அடுத்தது அப்பா அம்மா. இப்படி இருந்தால் ஃபஸ்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட் கேன் ஆர்டர் மந்த்லி அலவன்ஸு பேமெண்ட்டு. அதை யார்கிட்ட சொல்லணும் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத கோர்ட்டு சொல்லுவாங்க. மைனர்னு சொல்லக்கூடியது இந்தியன் மெஜாரிட்டி ஆக்டில் சொல்லியிருக்குது. மெஜாரிட்டி ஆக்டில் 18 வயசு அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அதுதான் ஒய்ஃபுன்னு சொன்னால் நீ டைவோர்ஸ் பண்ணாலும் அவன் ஒய்ஃபு தான், நீ மெயின்டெனன்ஸ் கொடுத்து தான் ஆகணும். அன்டில் ஷீ இஸ் ரீமேரீடு. அவள் மறுபடியும் திருமணம் செய்யும் வரை டைவோர்ஸு நீ கொடுத்தாலும் சரி அவள் வாங்கிட்டாலும் சரி அவளுக்கும் நீ கொடுக்கணும். மேரீடு மைனர் ஃபீமேல் டாக்டரை பொறுத்த வரைக்கும் ஹஸ்பண்டு தான் கவனிக்கணும். ஆனால் ஹஸ்பண்டுக்கு அவ்வளோ வசதி இல்லை அப்படின்னு சொன்னால் அப்பா கவனிக்கணும் அப்படிங்கிறத இதில் சொல்லுவோம். அடுத்தது இன்ட்ரிமைடன்ஸ். நீ மெயின்டெனன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு உத்தரவு கொடுக்கறதுக்கு அதிகாரம் கொடுக்கும்போது இந்த உத்தரவு நடைமுறைப்படுத்துறதுக்கு 6 வருஷம் ஆகலாம், 5 வருஷம் ஆகலாம். அப்போ என்ன செய்யணும்? அதனால் ஒரு நடுவில் இந்த கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கையில் ஒரு இன்ட்ரிம் ஆர்டர் கொடுத்து இந்த கேஸ் முடிந்த வரைக்கும் நீ இவ்வளோ தொகை சொல்லு, கேஸு கடைசியில் எவ்வளவு நீ தொகை கொடுக்கணும்னு நான் சொல்லுதான் அப்படின்னு டூரிங் பெண்டன்சி ஆஃப் த ப்ரொசீடிங்ஸ் ரிகார்டிங் மந்த்லி அலவன்ஸ் ஒரு இன்ட்ரிம் ஆர்டர் நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இது பின்னால் வந்தது. ஆரம்ப காலங்களில் இது இல்லாமல் இருந்தது. பிறகு கேஸுகள் வழக்கமாக வருஷக்கணக்கில் நடக்கும்போது என்ன செய்தது அப்படிங்கிறதுனால ஒரு இன்ட்ரி மெயின்டெனன்ஸு கொடுக்கறதுக்கு ஆர்டர் கொடுத்தான். இதை ஒரு 60 நாளைக்குள்ளே இந்த இன்ட்ரிம் அப்ளிகேஷனில் 60 days ஃப்ரம் த டேட் ஆஃப் சர்வீஸ் ஆஃப் நோட்டீஸ் டு த நோட்டீஸ் ஆஃப் த அப்ளிகேஷன் டு சச் பர்சன். புருஷன் கையில் ஒரு நோட்டீஸ் அனுப்பி அவன் கிடச்சாச்சுன்னா எவ்வளோ நாள் அப்படிங்கிறத சொல்லியிருக்கான். இனி அடுத்து என்ன சொல்லுவாங்கன்னா எஃபெக்டிவ் டேட்டு என்னையிலிருந்து கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லுறதுக்கு மேஜிஸ்ட்ரேட்டுக்கு அதிகாரம் கொடுத்துருக்கான். டேட் ஆஃப் தி ஆர்டர், என்னைக்கு டேட்டு ஆர்டர் கொடுக்கமோ அன்னையிலிருந்து அப்படின்னு சொல்லலாம். அல்லது டேட் ஆஃப் அப்ளிகேஷனும் கொடுக்கலாம்.
இவன் 5 வருஷம் கழித்து முடிவு பண்ணுவாங்க இவனுக்கு கொடுக்கணுமா வேண்டாமா என்னங்கிறது. அதனால் 5 வருஷம் வரைக்கும் இவங்க சும்மா இருக்கணும். அதனால் டேட் ஆஃப் ஆர்டர்லேயும் இருக்கலாம் அல்லது அப்ளிகேஷன் டேட்லேயும் இருக்கலாம் அப்படின்னு இந்த ஆக்டில் நீதிபதிகளுக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கான். ஆனால் வேறு சில சட்டங்களில் அது இல்லை. இதே மாதிரியான சட்டங்கள் வேறு இருக்குது. இந்து மேரேஜ் ஆக்ட்டு, அடாப்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆக்ட்டு, இல்லாட்டா டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட். இப்போ உள்ள இப்போ நம்ம பார்க்க போகிற சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்காங்க, இது நியாயம் இல்லை, என்னையிலிருந்தோ கஷ்டப்படுதாங்க, ஆர்டர் ஒரு நாள் போடுதீங்கிறதுனால அதிலிருந்து கொடுக்கணுங்கிறது இல்லை, எனிதிங் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொன்னால் ஃப்ரம் த டேட் ஆஃப் அப்ளிகேஷன் அப்படின்னு ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் தீர்ப்பாக சொல்லிட்டாங்க. இங்கே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தா கூட இந்த டிஸ்கிரிப்ஷனை சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பில் எடுத்தாச்சு. டேட் ஆஃப் ஆர்டர் கிடையாது, டேட் ஆஃப் அப்ளிகேஷன்லேருந்து கொடுக்கணும். நான் பேமெண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் அவன் கொடுக்கலன்னா என்ன, இஷ்யூ வாரண்ட் லெவிங் த அமௌண்ட் டியூ அண்டர். ஒரு ஃபைன் கட்டலைன்னா அவன் என்ன மாதிரியான சூழ்நிலையில் இருப்பானோ அதை மாதிரி அவனுக்கு ஒரு வாரண்டை கொடுத்து அவனை ஃபைனை வசூலிக்க மாதிரி வசூலித்து கொடுங்க அப்படின்னு செக்ஷன் 125 சப்செக்ஷன் 3 சொல்லுவான். சரி, அவன் கெட்டலையா என்ன செய்ய, அவனை பிடிச்சி ஒரு மாதம் ஜெயிலில் வைக்கலாம். மேக்ஸிமம் பீரியடு 1 மாதம். அதில் ஜெயிலில் வைக்கணும்னா அந்த மனைவி என்ன செய்யணும், என் பணம் எனக்கு மெயின்டெனன்ஸு தரல, அதனால் நீங்கள் நடவடிக்கை எடுக்கணுன்னா அவன்கிட்ட கேட்கலாம், ஒரு மாதம் பிடிச்சி வைக்கலாம். அப்போ ஒரு அப்ளிகேஷனில் ஒரு தடவையில் 1 மாதம் தான் வைக்க முடியும். இவன் 10 மாதம் தரலன்னா 1 மாதம் தான் வைப்பாங்க. 2 மாதம் தரலன்னு கோர்ட்டுக்கு வந்தாலும் அங்கேயும் 1 மாதம் தான் கொடுப்பாங்க. இந்த மனைவி என்ன செய்யலாம், ஒவ்வொரு அப்ளிகேஷனாக போடலாம். ஜூன் மாதம் தரல 1 மாதம் பிடிச்சி வைங்க, ஆகஸ்ட் மாதம் தரல அப்படி தான் பிடிச்சி வைக்கலாம். தவிர ஒரு அப்ளிகேஷன் கொடுத்தீங்கன்னா மேக்ஸிமம் தண்டனை 1 மாதம் தான் கொடுக்க முடியும். அதுலேயும் ஒரு கண்டிஷன் இருக்குது, அவன் தராமல் போய் 1 வருஷத்துக்குள்ளே நீ அப்ளிகேஷன் தந்துடணும். இந்த ஜூனில் பணம் தரலன்னா அடுத்த ஜூனுக்குள்ளே ஐயா அவன் பணம் தரலன்னு நீங்கள் கோர்ட்டுக்கு போயிருக்கணும். அங்கே இல்லாமல் இருந்தால் இது வேலிடிட்டி வராது. இதில் குல்தீப் கவுர் சுரீந்தர் சிங்கில் இந்த 1 மாதம் சிறை தண்டனைங்கிறது சப்ஸ்டிடியூஷன் இல்லை. பணம் கட்டலையா 1 மாதம் உள்ளே இருந்துட்டு போகணும். நம்ம ஃபைனை பார்க்கும்போது அங்கே பார்க்கோம், இந்தியன் பீனல் கோடு பார்க்கும்போது இம்ப்ரிசன்மெண்ட் ப்ளஸ் ஃபைன், அந்த ஃபைனை கட்டலைன்னா இம்ப்ரிசன்மெண்ட்டு அப்படின்னு இன் டிஃபால்ட் 4 வருஷம் சிறை தண்டனை 10 கோடி ஃபைனு போட்டாங்க. அந்த ஃபைனை கட்டலைன்னா நீ எக்ஸ்ட்ரா இவ்வளோ நாள் உள்ளே இருந்துட்டு போகணுன்னு சொல்லுவாங்க. அதுதான் இன் டிஃபால்ட். அது சப்ஸ்டிடியூஷன், ஃபைனுக்கு சப்ஸ்டிடியூஷன் சிறை தண்டனை. இது அப்படி இல்லை. இந்த குல்தீப் கவுர் வர்சஸ் சுரீந்தர் சிங் என்ன சொல்லுவாங்கன்னா, சென்டென்ஸ் ஆஃப் தி ஜெயிலுங்கிறது டு ஃபோர்ஸ் ஹிம் டு மேக் எ பேமெண்ட். அவன் சிறை தண்டனை அனுபவிச்சாங்கிறதுனால பணம் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்ல முடியாது. இதில் அவன் புருஷன் சொல்லுதான், என் கூட இரு, அவள் தான் என் கூட வரமாட்டேங்க, அப்புறம் நான் ஏன் அவளுக்கு பணம் கொடுக்கணும், என் கூட என் மனைவி இருந்தால் நான் செலவழிப்பேன் அப்படின்னு கேட்கலாம். அவள் என் கூட இரு அப்படின்னு கேட்கலாம். அப்போ எதனால் நீ அவன் கூட இருக்க மாட்டேங்க, தனியாக போகிற, எதனால் மெயின்டெனன்ஸ் கேட்க அப்படிங்கிறத நீதிபதி விசாரிக்கணும். நியாயமான காரணங்கள் இருக்கணும். புருஷன் வேறு ஒரு பொம்பளையை கூட வச்சுருக்கான், இல்லாட்டா அந்த வீட்டில் தான் இருக்கான், என் கூட இருக்க மாட்டேங்க, இப்படி இந்த மாதிரியான விஷயம், வேற ஒரு மனைவியை வச்சுருக்கான், இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் நியாயமாக இருந்தால் அவள் தனியார் கையில் கொடுக்கலாம். இல்லாமல் இருந்தால் மெயின்டெனன்ஸ் கேட்கையில் ஹஸ்பண்ட் என்ன சொல்லலாம், என் கூட இரு அப்படின்னு கேட்கறதுக்கு உரிமை இருக்குது. ஆஃபர் டு மெயின்டைன் ஹீஸ் ஒய்ஃப் ஆன் கண்டிஷன், என் கூட இருந்தால் செய்தேன் அப்படின்னு சொல்லலாம். கிரவுண்ட்ஸ் ஃபார் நான் என்டைட்டில்மெண்ட் டு கிளைம் மெயின்டெனன்ஸ் வாங்குறதுக்கு உரிமை இல்லை சில சமயங்களில். எப்போ ஷீ இஸ் லிவிங் இன் அடல்ட்ரி, வேற ஒருத்தங்க கூட இருக்கா, வித்தவுட் சஃபிஷியன்ட் ரீசன் அவங்க கூட இருக்க மாட்டேங்க, அல்லது ஸ்டேயிங் வித் மியூச்சுவல் கன்சர்ன், இவங்க 2 பேருமே எனக்கு ஒன்றும் தர வேண்டாம், நான் தனியாக போய் இருந்துக்கிடுவேன் அப்படின்னு அவள் போயிட்டான்னா இல்லை. 3 கண்டிஷனில் மெயின்டெனன்ஸு எலிஜிபிலிட்டி இல்லை.
லிவிங் இன் அடல்ட்ரி, அல்லது காரணம் இல்லாமல் தனியாக இருப்பது, அல்லது துட்டோன்னு எனக்கு வேண்டாம் நான் போகிறேன் அப்படின்னு போயிட்டான். லிவிங் செப்பரேட்லி பை மியூச்சுவல் கன்சர்ன். அடுத்தது கண்டிஷன்னா கொடுத்த ஆர்டரை எப்போ கேன்சல் பண்ணலாம், அது இதே மாதிரி சூழ்நிலைகளில் கேன்சல் பண்ணலாம். ஷீ இஸ் லிவிங் இன் அடல்ட்ரி, இவன் மெயின்டெனன்ஸு கேட்டாங்க, ஆர்டர் கொடுத்தாச்சு, ஆர்டர் கொடுத்து வாங்கி அவன் மெயின்டெனன்ஸ் வாங்கிட்டு வேற ஒருத்தன் கூட குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கா அப்படின்னு இவன் வந்து கோர்ட்டில் சொல்லலாம். ஐயா நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்க, நான் பணம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன், என் பணத்தை வச்சு அவன் இன்னொருத்தன் கூட குடும்பம் நடத்துதா, அது தப்புன்னா அங்கே கேன்சல் பண்ணலாம். இல்லை காரணம் இல்லாமல் என் கூட வரமாட்டேங்க அப்படின்னா அது கேன்சல் பண்ணலாம். இது மனைவி மெயின்டெனன்ஸ் கேட்கணுன்னா என்னெல்லாம் சொல்லணும்னா, அவன் என்ன கவனிக்கிறதுக்கு மறுத்து விட்டார் அல்லது என்ன கவனிக்கலை அப்படின்னு சொல்லணும். எனக்கு பணம் இல்லை, எனக்கு சம்பாதிக்கிறதுக்கு வழி இல்லைன்னு சொல்லணும். அதே மாதிரி புருஷனுக்கு பணம் இருக்குது, வழி இருக்குதுன்னு சொல்லணும். இது இருந்தால் செக்ஷன் 125 நீதிமன்றங்கள் உத்தரவு கொடுக்கும். இதுலேயும் நிறைய தீர்ப்புகள் இருக்குது. ஏன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டட் மேட்ரு இல்லை, காம்ப்ளிகேஷன் ஆக்கிட்டான். இந்து மேரேஜ் ஆக்டில் இருக்குது, ஸ்பெஷல் மேரேஜஸ் ஆக்டில் இருக்குது, அடுத்து இந்து அடாப்ஷன் ஆக்டில் இருக்குது, அடாப்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆக்டில், டொமஸ்டிக் வைலன்ஸ் ஆக்டில் இருக்குது, இதில் இருக்குது. அப்போ தேவைப்பட்டால் என்ன செய்யலாம், எல்லாத்துலேயும் போய் ஒரு அப்ளிகேஷனை கொடுத்து வைக்கலாம். அதனால தான் இங்கே ஒரு தீர்ப்பில் சொல்லுவாங்க, நரேந்திரா நட்டீக்கர் வர்சஸ் நீலாமாங்கை கேஸில், இது வந்து இதெல்லாம் இருக்கட்டுப்பா, இதெல்லாம் ஃபைனலாக டிசிஷன் எடுக்க வேண்டிய சிவில் கோர்ட்டு, கிரிமினல் கோர்ட்டில் ஏதோ அவசரத்துக்கு இதை கொடுக்கும் அப்படின்னு நீங்கள் கொடுங்க அப்படின்னு அதில் சொல்லுவாங்க. இது வந்து இதனுடைய பர்பஸே ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. புருஷன் பணம் தரல, சோறுக்கு வழி இல்லை அப்படின்னா பெண்ணுக்கு ஏதாவது செய்யணும். அதுக்காக இட் இஸ் ஏ சம்மரி ட்ரையல். வந்தியா, நீ அவனை கூட வச்சிருக்கியா, ஏன் மனைவி கூட இருக்கல, தனியாக இருக்கா, நீ அவளுக்கு செலவுக்கு பணம் கொடுன்னு சொல்லுவதுக்கு சம்மரி ட்ரையல். இது நீண்ட ப்ரொசீஜருக்கு போக வேண்டிய தேவை இல்லைங்கிறதுக்காக தான் இங்கே கொண்டாந்து வச்சுருக்கான். ஒரு ஹெல்ப்லெஸ் உமன் அல்லது ஹெல்ப்லெஸ் ஏஜ்டு பர்சன் அவங்கள ஒரு வழி பண்ணதுக்காக தான் இது வச்சுருக்க தவிர பெரிய விஷயம் இல்லை. உங்களுடைய சிவில் ரைட்ஸை நீங்கள் சிவில் கோர்ட்டில் தான் போய் பார்க்கணும். அதனால் இந்த விஷயங்கள் வந்து ஒரு ஹெல்ப்லெஸ் மேன், 80 வயசு அப்பாவை கவனிக்க, அப்பாவுக்கு பணம் கொடுக்க மாட்டேங்கார் மகன், அப்பா சொத்தெல்லாம் எழுதி வாங்கிட்டார். அப்படி உள்ள சூழ்நிலையில் ஒருத்தனுக்கு கொடுக்கறதுக்காக வழி பண்ணதுக்காக இது வச்சது. அதே மாதிரி மனைவிக்கு. அதனால் நீங்கள் ரொம்ப டீட்டெயிலாக வார்த்தைக்கு வார்த்தை இடம் பிடிச்சி அர்த்தம் பார்த்து நீங்கள் கொடுக்காதீங்க. இது வந்து மெயின் அப்ஜெக்டிவ் ஒரு கஷ்டப்படுறவனுக்கு ஒரு உதவி பண்ணணுங்கிறதுக்காக தான் பண்ணியிருக்கான். கிளைமண்ட் அகெயின்ஸ்ட் சன் அண்ட் டாட்டர் அப்படிங்கிறதுக்கு வேறு இதில் ஒரு கேஸு, டாக்டர் விஜய் மனோகர் அர்பத் வர்சஸ் காஷிராவ் ராஜாராவ் சவாய் அப்படின்னு. இதில் என்னென்னா பையன்தான் கவனிக்கணும்னு இல்லை, மகளுக்கும் அந்த பொறுப்பு இருக்குங்கிறத சொல்லுவான். ஜென்ரல் கிளாஸஸ் ஆக்டில் பொதுவாகவே சொல்லியிருக்கு. ஆக்டுகளில் ஹீன்னு சொன்னால் ஷீவும் சேர்ந்துருது அப்படின்னு. அப்போ மகன்தான் கவனிக்கணும் இல்லை, மனைவிக்கும் இருக்குது. இன் அதர் வேர்ட்ஸ், த எக்ஸ்பிரஷன் ஹிஸ் ஃபாதர் ஆர் மதர் ஷுட் ஆல்சோ பி கன்ஸ்ட்ரூட் அஸ் ஹர் ஃபாதர் அண்ட் மதர். அவனுடைய அப்பா அம்மாங்கிறத அவளுடையன்னு கூட நீங்கள் வாசிக்கணும். நாட் ஓன்லி டு த ஃபாதர் அண்ட் மதர் ஆஃப் த சன், பட் ஆல்சோ ஃபாதர் அண்ட் மதர் ஆஃப் தி டாட்டர் அப்படின்னு இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்லுவாங்க. இதில் என்னன்னா, மகளுக்கு பணம் கொடுக்கறதுக்கு அவளுக்கு வாய்ப்பு இருக்கணும். அவளே புருஷன்கிட்ட சோறு வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு கையில் உங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் கொடு, உங்கள் அப்பாவுக்கு கொஞ்சம் கொடுன்னு கோர்ட்டுகள் சொல்லாது. அவன் நல்ல நிலையில் இருக்கா, அப்பா அம்மாவுக்கு வழி இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஸ்டெப் மதருக்கு கொடுக்கறதுக்கு உரிமை இருக்கான்னு ஒரு வழக்கில் கேட்காங்க. கீர்த்திகாந்த் வடோட்ரியா வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் குஜராத். அம்மாவை காப்பாற்றணும், அப்பா போய் ரெண்டாவது ஒரு கல்யாணம் முடித்து சித்தியை வீட்டில் வச்சுருக்காரு, சித்தியை காப்பாற்றணுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி வரும். ஒரு சைல்டுலெஸ் ஸ்டெப் மதர் மே கிளைம் மெயின்டெனன்ஸ் ஃப்ரம் ஸ்டெப் சன். அவளுக்கு பிள்ளை இல்லை,
அவளுடைய கணவனுடைய மகன், இவன் பிறந்தது வேற ஒரு அம்மாவுக்கு. அப்படி இருக்கும்போது சைல்டுலெஸ் ஸ்டெப் மதர் மே கிளைம் மெயின்டெனன்ஸ் ஃப்ரம் ஸ்டெப் சன் ப்ரொவைடட். அவள் புருஷன் செத்து போயிட்டாங்க, இல்லாட்டா புருஷன் இருக்கார், அவருக்கு சம்பாதிக்கிறதுக்கு வழி இல்லை அப்படின்னா அங்கேயும் கேட்கலாம் அப்படின்னு. இது 1996 இந்த கேஸ் கொடுத்துருக்காங்க. பிறகு இது இன்னும் ஒரு முக்கியமான விஷயம்னா, மனைவின்னு சொல்லுவாங்க, மனைவியாக கொஞ்சம் பேரை கூட வச்சுக்கிட்டு இருக்காங்க. 20 வருஷம் கூட வச்சுருப்பான், கல்யாணம் முடிக்காமல் 21வது வருஷத்தில் விரட்டி விடுவான். அவளுக்கு மெயின்டெனன்ஸ் கொடுக்கணுமா வேண்டாமா அப்படின்னு இருக்கான். அதில் தான் கொடுங்க அப்படிங்க தான் நிறைய கேஸ்களில் சொல்லுவாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. She and the respondent have lived together and as husband and wife. The court can presume that they were legally wedded spouse அப்படின்னு சொல்லலாம். அதாவது இது ஒரு சோசியல் ஆப்ளிகேஷன். ஒரு பெண் கஷ்டப்பட வேண்டாம், இல்லாட்ட ஒரு வயதானவர்கள் கஷ்டப்பட வேண்டாங்கிறதுக்காக வச்சுருக்காங்க. அதனால் ரொம்ப லீகலாக நீங்கள் அதுக்குள்ளே போகாதீங்க, ரொம்ப வேண்டாம், லிபரலாக ஒரு வார்த்தையை கொடுத்து எடுத்துக்கிடலாம். இப்படி கணவன் மனைவியாக நீண்ட காலமாக அவர்கள் இருந்தார்கள் என்றால் கணவன் மனைவி அப்படின்னு எடுத்துட்டு மேரிட்டல் ஸ்டேட்டஸ் கேன் பி ப்ரெசியூம்டு. அதே சமயத்தில் வேற ஒரு கேஸில் சவிதாபென் சோமாபாய் பாட்டியா வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் குஜராத். தேர் இஸ் நோ ஸ்கோப் ஃபார் என்லார்ஜிங் இட்ஸ் ஸ்கோப் பை இன்ட்ரடியூசிங் எனி ஆர்டிஃபிஷியல் டெஃபனிஷன் டு இன்க்ளூட் உமன் நாட் லாஃபுல்லி மேரீடு. அங்கே தான் பிள்ளைகளுக்கு தான் அங்கே செக்ஷனில் லெஜிட்டிமேட் இல்லெஜிட்டிமேட்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மனைவியை பற்றி ஃபஸ்ட்டு ஒய்ஃபு செகண்ட் ஒய்ஃபெல்லாம் சொல்லலை. அப்போ லீகலாக அந்த சட்டம் பாஸாக்கும்போது சட்டப்பூர்வம் அல்லாத பிள்ளைகளுக்கு உரிமை கொடுக்கும்போது சட்டப்பூர்வம் அல்லாத மனைவிக்கு அங்கே உரிமை கொடுக்கல, அதனால் அந்த உரிமையெல்லாம் நீங்கள் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லுவான். அதில் அந்த வழக்கில் அது கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவான். இந்த சவிதாபென் சோமாபாய் பாட்டியா வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் குஜராத் லீகலாக சொல்லலை, நம்மளா ஒரு அர்த்தத்தை ஏன் கொடுக்கணும் அப்படின்னு. வேற ஒரு கேஸுகள் என்ன சொல்லுவாங்கன்னா, இது சோசியல் ஆப்ளிகேஷன், டோன்ட் ஸ்ட்ரிக்ட்லி பை வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேஸில் முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது பாஷா வர்சஸ் ஊர்மிளா பாஷா கோட்ஸே அப்படிங்கிற கேஸில் என்ன சொல்லுவாங்கன்னா, முதல் மனைவி இருக்கிறத மறைச்சிட்டு ரெண்டாவது மனைவியை கல்யாணம் முடிச்சுக்கிட்டான். அது தெரிஞ்சிருந்தால் இவன் முடிச்சிருக்க மாட்டான். அப்போ அவன் ஏமாற்றி முடிச்சிட்டான். அப்படி உள்ளவன் பின்னால் நான் மெயின்டெனன்ஸ் கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னால் அங்கே அதை நம்ம ஏற்றுக்கிட மாட்டோம். ஏன் அவன் ஏமாற்றியிருக்கான், அவன் சட்டத்தில் உள்ள ஓட்டைகளை பயன்படுத்தி நான் மெயின்டெனன்ஸ் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது அப்படிங்கிறத அதில் சொல்லுவான். அடுத்தது அனேபிள் டு மெயின்டைன் ஹெர் செல்ஃப்னு ஒரு வார்த்தை இருக்குது. தன்னால் முடியவில்லை அப்படின்னு அதில் பல வழக்குகள் இருக்குது. பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, அவள் படிச்சிருக்கா, வேலைக்கு போகலாமா அப்படின்னு. ஒரு பாம்பேயில் ஒரு கேஸில் தட் லேடி வாஸ் ஏ டாக்டர். அவள் வீட்டில் இருந்துக்கிட்டு எனக்கு மெயின்டெனன்ஸ் வேணும்னு அவன்கிட்ட கேஸ் போட்டுக்கிட்டு இருக்கா. அவளை வேலை பார்க்கலாம் சொல்ல முடியாது, நீ கல்யாணம் முடிச்சிருக்க, நீ மெயின்டெனன்ஸு கொடு. அவள் வேலை பார்த்து அவளுக்கு இன்கம் இருக்குன்னா நீங்கள் சொல்லலாம் அப்படிங்கிறத அந்த தீர்ப்பாக சொன்னாங்க. அப்படி ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்குது, அவள் வேலைக்கு போகலை அப்படின்னு சொல்ல முடியாது, அல்லது அவள் சம்பாதிக்க அதனால் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னு பல தீர்ப்பு. பொதுவாக என்ன கண்டென்ஸ் என்னன்னா, மாமனார் வீட்டில் புருஷன் வீட்டில் என்ன ஸ்டாண்டர்டில் இருந்ததோ அதே ஸ்டாண்டர்டான வாழ்க்கை வாழ்வதற்கு அவளுக்கு உரிமை உண்டு. இவன் வீடு குடிசை வீடாக இருக்கும், புருஷன் பெரிய பங்களாவில் இருப்பான். அப்போ என்ன கனவுகளோடு அவங்க போகிறா, நம்மளை பெரிய பங்களாவில் வைக்க போகிறாங்க, நம்ம நல்லா வாழ்வு வாழ போகிறோன்னு போகிறான். 4வது நாள் அடித்து விரட்டினேன்னா அவள் போய் குடிசையில் தான் போக்க, அவளோட லைஃப் அவளோட ஸ்டாண்டர்ட்ஸு அந்த குடிசை வீடு தான், அதனால் அதுக்குள்ளே பணம் தான் அப்படின்னு சொல்ல முடியாது. பொதுவாக லீகலாக எல்லா ஜட்ஜ்மெண்ட்லேயும் சொல்லக்கூடிய விஷயம், கணவன் வீட்டில் அவள் என்ன ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கில் இருந்தாலும் அதே அளவு அவளுடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் கொடுக்கணும் அப்படிங்கிறத அங்கே சொல்லுவாங்க பல வழக்குகள். இனி ஒன்றுன்னா பார்க்கலாம். சுனிதா கச்சுவாகா வெர்சஸ் அனில் கச்சுவாகாங்க கேஸில்
ஒய்ஃபு குவாலிஃபைடு போஸ்ட் கிராஜுவேட்டுங்கிறனால நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. சதுர்புஜ் வருஷ சீதாபாயில் அவள் கொஞ்சம் சம்பளம் வாங்கிட்டு இருக்கா, அதனால் அவளே இருந்துக்கிடலாம், நான் மெயின்டெனன்ஸ் கொடுக்க முடியாது அப்படின்னு ப்ரூஃப் எல்லாம் காட்டினாங்க. நாட் சஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லி திருப்பி விட்டாங்க. அவளுக்கு இருக்கவங்கள ஸ்டாண்டர்ட் ஆஃப் ப்ரூஃப் என்ன வேணும், ஸ்டாண்டர்ட் என்ன வேணும் அப்படிங்கிறத அந்த சம்பளம் போதாது அப்படின்னு சொன்னாங்க. நோ சஃபிஷியன்ட் இன்கம் டு ஹஸ்பண்ட், தனக்கு மெயின்டெனன்ஸ் கொடுக்கறதுக்கு சம்பளம் போதாது. ஐயா என் சம்பளமே 20,000, நீங்கள் மெயின்டெனன்ஸ் 20,000 கொடுத்தா நான் என்ன செய்வேன், அதை அவன் தான் ப்ரூஃப் பண்ணணும். த ஆப்ளிகேஷன் இஸ் ஆன் ஹிஸ் பார்ட், பர்டன் ஆஃப் ப்ரூஃப். என்ன செய்யணும், நான் அவளை ஒதுக்கி வைக்கலை, நான் கவனிக்காமல் விடலான்னு ப்ரூஃப் பண்ணணும். இல்லாட்டா நீங்கள் சொல்லுத அளவுக்கு என்னால் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லணும். இனி அன்மேரீடு டாட்டர், இந்த செக்ஷனில் சொல்லியிருக்கிறது 18 வயசு வரை உள்ள மைனர் பிள்ளைகளுக்கு மட்டும்தான். சரி 19 வயசு ஆகிட்டு கல்யாணம் ஆகலை, எங்கே போவா, சம்பாதிக்கிறதுக்கு வழி இல்லை, காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கு பிள்ளை, அது என்ன செய்யணும்னா நீங்கள் பர்சனல் லாவில் அங்கே போய் கேளுங்க அப்படின்னு ஹிந்து அடாப்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆக்டில் அங்கே கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஹிந்து கல்ச்சர் படி கல்யாணம் முடிந்த வரைக்கும் பிள்ளைகளை கவனிக்க வேண்டியது அப்பாவோட கடமைன்னு இருக்குது. அதை சட்டப்படியாக அங்கே கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் செக்ஷன் 20 கிளாஸ் 3ல் அங்கே போய் கேட்டுக்கணும் அப்படின்னு இதில் சொல்லியிருக்கான். இது வரைக்கும் உள்ள இதில் சந்தேகங்களுங்க, நம்ம அடுத்த லெவலுக்கு போகலாம். ஆ செக்ஷன் அடல்ட்ரி வந்து எடுத்தாச்சு. இப்போ 2019 அடல்ட்ரி எடுத்துட்டாங்கல்ல. சரி, சொல்லுங்க. கேட்க சொல்லுங்க. சார் சொல்லுங்க, கேட்கயா? சார் இப்போ அடல்ட்ரி எடுத்துட்டாங்க. அடல்ட்ரி எடுக்கல சார், 2019 அடல்ட்ரி எடுத்துட்டாங்க. அடல்ட்ரியில் சில செக்ஷனில் அந்த சில தப்புகள் இருந்தது. அது என்ன விஷயம்னா, அது கான்ஸ்டியூஷன் படி செல்லாதுன்னு சொன்னால் அதில் நீங்கள் இந்தியன் பீனல் கோடில் அதில் போய் தண்டனை கொடுக்க முடியாது. அடல்ட்ரியில் என்ன சொல்லுவாங்கன்னா, பெண்ணு இஷ்டப்படுதா, அவன் கூட போகிற பக்கத்து வீட்டுக்காரன்னு இஷ்டப்படுதா, அங்கே போகிறாங்க. அது எப்போ குற்றமாகுதுன்னா, கணவன் இஷ்டப்படலான்னு, என் மனைவிட்ட நீ போயிட்டு வா, அங்கே போயிட்டு வா அப்படின்னு அவன் சொல்லியிருந்தான்னா அது தப்பு இல்லை. கணவனுடைய இஷ்டம் இல்லாமல் மனைவி மற்றவனுடன் இருந்தாள், அப்போ மனைவி இஷ்டப்படுதான், அந்த பக்கத்து வீட்டுக்காரன் இஷ்டப்படுதான், ஆனால் கணவன் இஷ்டப்படலை, அப்படின்னா தப்பு. அப்படின்னா அந்த அடல்ட்ரி செக்ஷனில் வருது. என்னுடைய கொஸ்டின் என்னன்னா சார், அடல்ட்ரி எடுத்துக்கிறதுக்கு அப்புறம் மெயின்டெனன்ஸில் வந்து அது இருந்ததுனாலும் கொடுக்க முடியும்னு சொல்கிறாங்களே, அதுக்காக இது பேசிக் பிரின்சிபல் என்ன, கணவன் கூட மனைவி இருக்கணும், மனைவி பக்கத்து வீட்டுக்காரங்க கூட இருக்கும்போது மெயின்டெனன்ஸ் கொடுக்க சட்டங்கள் உத்தரவு கொடுக்கணுமா வேண்டாம். நம்ம இந்தியன் பீனல் கோடில் அடல்ட்ரியை எடுத்ததுனால அடல்ட்ரி லீகலைஸ் ஆகலை. எதனால் அதை அடல்ட்ரியை எடுத்தாங்கன்னா அதில் இருக்க 2 கிளாஸு. ஒன்று வித்தவுட் த கன்சென்ட் ஆஃப் தி ஹஸ்பண்டு. அப்போ கன்சென்ட்டோட இட் இஸ் நாட் அன் அஃபென்ஸு. அதில் அஃபென்ஸ்னு சொல்லக்கூடியது கணவனுடைய இஷ்டம் இல்லாமல் போனாலும் அஃபென்ஸு. கணவன் சரின்னு சொல்லியிருந்தா அஃபென்ஸே கிடையாது. தட் இஸ் நாட் அ ரேப்பு. அவள் இஷ்டப்பட்டு போகிறா, பக்கத்து வீட்டுக்காரன்னு இஷ்டப்படுதா, 2 பேரும் போகிறாங்க, கணவன் மட்டும்தான் இஷ்டப்படலை, அதனால் அது தப்புன்னு சொன்னால் அது அடல்ட்ரி அஃபென்ஸுன்னு சொல்லுவாங்க. அதைத்தான் கான்ஸ்டியூஷனுக்கு அகென்ஸ்டாக இருக்குது அப்படின்னு வராங்க.
சொல்லுங்கள். சார் ஸ்டெப் மதர்ன்றது வந்து இல்லீகல் தானே சார்? அதுக்கு ஏன் சார் ஸ்டெப் மதர் இல்லீகல் யார் சொன்னா? ஒரு ஒய்ஃப் தானே சார் பண்ணணும் ஹிந்து லா பிரகாரம் இல்லையா சார்? அது செத்து போயிட்டா அடுத்த கல்யாணம் பண்ண அப்போ லீகலாக உள்ளவங்க. ஆ ஓகே சரி. செத்துட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ராப்பர்ட்டியில் பாதி ப்ராப்பர்ட்டி வந்துருங்களா சார்? இல்லையா சார்? ப்ராப்பர்ட்டியே இல்லைன்னா பையனை எல்லா சொத்தெல்லாம் விற்று ப்ராப்பர்ட்டியை விற்று படிக்க வச்சுட்டாங்கன்னா. ஓகே சார். இன்னொன்று சார், இப்போ புதுசாக கல்யாணம் பண்ணுறாங்க, கல்யாணம் பண்ணிட்டு ஒரு வருஷத்துக்கு அப்புறமே டிஸ்பியூட் ஆகி அவங்க பொண்ணு வீட்டுக்கு அவங்க போயிடுறாங்கன்னா வந்து ஊருக்குலாம் வந்து நிறையா இழுத்து அடிக்கிறாங்க அவங்க டைவர்ஸ் பண்ணுறதுக்காண்டி. ஆமாம். அப்போ அவங்க வீட்டில் போயிட்டு 2 மாதத்துக்கு அப்புறமே அவங்க ஸ்டார்ட் பண்ணலாமா சார்? கிளைம் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாமா சார் மந்த்லி மெயின்டெனன்ஸுக்கு? கல்யாணம் இருக்கையில் இருக்கலான்னு ஹிந்து மேரேஜ் ஆக்டில் இருக்குது. நீங்கள் டைவர்ஸே வாங்க வேண்டாம். புருஷன் சரியில்லை, வேற ஒருத்தையை கொண்டாந்து வச்சுருக்கான், இல்லாட்டா அவ வீட்டில் தான் இருக்கான்னா இவ தனியாக இருந்துக்கிட்டு அங்கே மெயின்டெனன்ஸ் வாங்கலாம். அந்த ஆக்டை பார்க்கையில் பார்க்கலாம். எப்போ கோபம் வருதோ வெளியே வீட்டுக்கு போயிட வேண்டியதான், போயிட்டு அங்கேருந்து மெயின்டெனன்ஸ் அங்கே வாங்கலாம். சார் ஹிந்து அல்லாதவங்க வந்து இப்போ கிறிஸ்டின்ஸ் முஸ்லீம்ஸ்னால் அந்த ஆக்டில் பார்க்கணுமா சார் மெயின்டெனன்ஸு? எதை? இப்போ ஹிந்து மேரேஜ் ஆக்ட் இல்லை ஹிந்து அடாப்ஷன் ஆக்ட் வந்து ஒன்லி இட் இஸ் அப்ளிகபிள் டு ஹிந்து பீப்புள் வர் பிளாங் டு ஹிந்துஸ். அதாவது ஸ்பெஷல் மேரேஜஸ் ஆக்டில் மெயின்டெனன்ஸு வாங்குறாங்க அதர் தேன் ஹிந்துஸு. ஹிந்து மெயின்டெனன்ஸ் ஆக்டில் வாங்குறாங்க, ஹிந்துஸு மெயின்டெனன்ஸ் அண்ட் அடாப்ஷன் ஆக்டில் வாங்குறாங்க. அது போக டொமஸ்டிக் வயலன்ஸில் மெயின்டெனன்ஸ் வாங்கலாம், அது போக இதில் வாங்கலாம். இல்லை, என்னோடய கொஷின் வந்து நீங்கள் இப்போ ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் வந்து கிறிஸ்டின்ஸ்க்கு அடாப்ட் ஆகும், முஸ்லீம்ஸுக்கு சார் அதில் தான் வரணும் ஸ்பெஷல் மேரேஜஸ் ஆக்ட்டு அதர் தேன் ஹிந்து. ஆனால் முஸ்லீம்ஸுக்கு பர்சனல் லா இருக்குது இல்லையா? ஆமாம், அதுதான் வரும். அது இதுக்கு பின்னால் இந்த செக்ஷன் 125க்கு பின்னால் பார்க்க. ஓகே சார், ஓகே சார். வந்து ஒரு கிறிஸ்டினுக்கோ அல்லது ஒரு முஸ்லீம்ஸ்க்கோ வந்து நம்ம கேஸ் இது பண்ணுறோன்னா நம்ம அந்த ஆக்ட் தான் பார்த்து கோட் பண்ணோம். முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் பர்சனல் லா வரும், மேரேஜுக்கு பர்சனல் லா தானே வரப்போகுது. இல்லை, அவங்களுக்கும் வந்து ஹிந்து மேரேஜை கோட் பண்ணி கேட்க முடியும்? கேட்க முடியாது, அப்ளிகபிலிட்டி இல்லையே. ரைட் சார், ரைட் சார், ரைட். அந்த ஆக்ட் எழுதையிலேயே இட் இஸ் அப்ளிகபிள் ஒன்லி டு ஹிந்துஸு அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க. அதில் முஸ்லீம் டெஃபினட்டாக வரமாட்டாங்க.